الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. இனித்துக்குரிய மாணவிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் தஆலாவுடைய பெரிய மாபெரும் பாக்கியம் மற்றும் கிருபை, நாம் தொடர்ச்சியாக மன்ஹஜு ஸலஃபுடைய தொடர்பான இந்த நீண்ட தொடர்பை நாம் பார்த்து கொண்டு வரோம். வாய்ஸ் கிளியரா இருக்கா? பிஸ்மில்லாஹ். பிஸ்மில்லாஹ். இந்த பிஸ்மில்லாஹ். இந்த தொடர்ச்சியாக இந்த பாடத்தில் நாம லைஸ மின் மன்ஹஜு ஸலஃப் என்ற தலைப்பின் கீழ் இந்த விஷயங்கள், இது நம்முடைய முன்னோர்களுடைய வழிமுறை கிடையாது, ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய வழிமுறை கிடையாது என்ற தலைப்புல பார்த்துக்கிறோம். கண்டிப்பாக இந்த புத்தகம் போன அமர்வில் நாம் தெரியப்படுத்தியது போல இந்த தலைப்பு நம்முடைய அகீதாவுடைய விஷயம், நம்முடைய இபாதத்துடைய விஷயங்களும், நம்முடைய நல்லொழுக்கம் அஹ்லாக் சார்ந்த விஷயங்களும், நம்முடைய குடுக்கல் வாங்கல் முஆமலாத்துடைய விஷயங்கள் அனைத்திலும் என்ன, இது நமக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடியது. எல்லா விஷயத்திலும் மன்ஹஜு ஸலஃப் எது எது இல்லை என்ற விஷயங்களை நாம் அறியணும். இந்த அடிப்படையில் தான் ஒரு மனிதர் அவர் சொர்க்கவாசியா அல்லது நரகவாசியா என்ற ஒரு நிர்ணயிக்கக்கூடிய நிலை ஏற்படும். அப்ப அந்த அடிப்படையில் தான் நாம் பார்க்கும் பொழுது வழிகேட்ட கூட்டங்கள், எத்தனை வழிகேட்ட கூட்டங்கள் வந்தார்களோ, அல் ஃபிரகு தால்லா, எல்லாருமே எங்கேயாவது ஒரு விஷயத்துல என்ன செஞ்சிருக்காங்க, மன்ஹஜு ஸலஃபுடைய வழிமுறையிலிருந்து விலகி இருக்கிறாங்க. ஒன்று முழுமையாக விலகி இருக்கிறாங்க, அல்லது ஏதாவது ஒவ்வொரு விஷயத்துல விலகி இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்போ சிலருடைய நிலை என்ன, இதை அறியாத காரணத்தினால் மன்ஹஜு ஸலஃபிலிருந்து விலகி இருக்கக்கூடிய நிலை என்ன, இஸ்லாத்தை விட்டே வெளியேறக்கூடியவர்கள் எல்லாம் பார்க்கிறோம். அதில் தான் ஒன்று ஹவாரிஜ். ஹவாரிஜுடைய விஷயங்கள் நமக்கு தெரியும். முதலாவதாக இஸ்லாத்திலிருந்து வெளியேறிய ஒரு கூட்டம் அல் ஹவாரிஜ். இவர்களுடைய விஷயத்திலும் என்ன, குர்ஆனை அல்லது ஆட்சி சம்பந்தப்பட்ட விஷயம், அரசவை சம்பந்தப்பட்ட விஷயத்தை புரியும் பொழுது அவர்கள் சஹாபாக்கள் ஒரு புறம் இருக்கும் பொழுது இவர்கள் வேறு ஒரு விதமாக புரிய ஆரம்பித்தார்கள். அப்போ அங்கிருந்து விலகினார். ஒரு பக்கம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு பக்கம் அலி ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களுக்கு மத்தியில சஹாபாக்கள் இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் இருக்கக்கூடிய விஷயத்தை விட்டு ஒரு தனிப்பட்ட முறையில இந்த மார்க்கத்தை புரிய ஆரம்பித்தார்கள். அங்கே வெளிக்கேட்டு உடைய விஷயத்துல சென்றார். இதே போன்றுதான் ஜஹ்மியாவாக இருக்கட்டும், முஅ்தஸிலாவாக இருக்கட்டும், கதரியாவாக இருக்கட்டும், இப்படி என்று இப்போ சமகாலத்தில் இருக்கக்கூடிய அறிவை கொண்டே நாம மார்க்கத்தை புரிவோம் என்ற சொல்லக்கூடியவர்கள் வழிகேட்டுல போயிருக்காங்க. என்ன காரணம்? இது அனைத்துமே மன்ஹஜு ஸலஃபை விட்டு வெளியேறியதும், சஹாபாக்குடைய வழிமுறையை விட்டு போனாங்க, அப்படியே போயிட்டாங்க. ஏன்னா குர்ஆனிலே திருமறையிலே சொல்லப்பட்டது, وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ نُوَلِّهِ مَا تَوَلَّى. யாரு சத்தியம் வந்த பிறகு, ஆதாரங்கள் தெளிவான தெரிந்த பிறகும் தூதரை அவர் மாறு செய்தாரோ, மற்றும்
முஃமின்களுடைய வழி இல்லாமல் வேறொரு வழியை அவர் எடுத்துக்கொண்டாரோ நாம் அதே வழியில் அவரை செலுத்தி விடுவோம், அப்படியே போய் சாவட்டும் என்று விட்டு விடுவோம். ஒனுஸ்லிஹி ஜஹன்னம், பிறகு அவருக்கு நரகம்தான். மசீரா, அந்த இருப்பிடமே என்ன மிக மோசமான ஒரு இருப்பிடம் என்று அல்லாஹ் திருமறையில் தெரியப்படுத்தியிருக்கிறார். அந்த விஷயத்தில் தான் நாம இங்கு நாம் பார்க்கணும். வழிகேட்டுடைய விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கும். அப்போ நமக்கு என்று ஒரு அளவுகோல், ஒரு ஸ்கேல், வெயிங் ஸ்கேல், அந்த மெஷர்மெண்ட் உடைய விஷயங்கள் விட்டதுனாலதான் வழிகேட்டுடைய பிரச்சனைகள்லாம் வந்தது. அப்போ வழிகேட்டுடைய இவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் என்ன காரணம்? இவர்கள் புரிதல் என்ற அளவுகோலை, புரியக்கூடிய குர்ஆனையும் ஹதீஸுகளுடைய ஆதாரங்களையும் புரியக்கூடிய அந்த அளவுகோல், அந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, அதை விட்டதுனால இவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டது. நம்முடைய ஈமான், நாம் நம்பிக்கை கொள்கின்றோம், அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாவாக இருக்கக்கூடிய நாம் நம்பிக்கை கொள்கின்றோம், இஸ்லாத்தை மிக அழகாக புரிந்து படைத்த ரப்பு அவன் எப்படி விரும்பினானோ அப்படி அவர்கள் அமல்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த, காண்பித்து தந்த வழிமுறையில் அமல்படுத்தியவர்கள் சஹாபாக்கள். அதற்கு பிறகு அவர்களை பார்த்து பின்பற்றியவர்கள் என்று நாம நம்பிக்கை கொள்ளும். இது நம்முடைய ஈமானில் ஒரு பகுதியாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலாவும் சஹாபாக்களுடைய சிறப்பை பற்றி, அவருடைய ஈமானை பற்றி தெரியப்படுத்தினார். இல்லைன்னா அல்லாஹு தஆலாவுடைய புகழ், அவனுடைய சிறப்பு எல்லாம் சஹாபாக்களுக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது? பலசாலியாக இருந்தாங்களா, மிக வாட்ட சாட்டமாக இருந்தார்களா என்பதற்காகவா, அல்லது மிக குத்துச்சண்டையுடைய வீரர்களாக இருந்தார்களா, இல்ல பார்ப்பதற்கு மிக பெரிய ஒரு தோற்றம் உடையவர்களாக இருந்தார், அதற்காக அல்லாஹ் தஆலா புகழ்ந்தான்? இல்லை. அவர்களும் ஒரு சராசரி மனிதர், அவர்களும் நம்மை போன்ற ஒரு மனிதர்கள் தான். குடும்பம், மனைவி, மக்கள், சிரமங்கள், வாழ்வாதாரம் என்ற அனைத்தையும் அவர்கள் மேற்கொண்டார்கள். அதற்கு மத்தியில அல்லாஹு தஆலாவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இந்த மார்க்கத்தை விளங்க வேண்டும் என்று, புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாடினார்களோ அப்படி அவர்கள் விளங்கி, அப்படி புரிந்து அமல்படுத்தி பொருத்தத்தை பெற்றார்கள். இது நம்முடைய ஈமானாக இருக்கு. இங்கு இந்த விஷயத்தில் விட்டதுனாலதான், அப்படியே சஹாபாக்களுடைய வழிமுறை விட்டதுனால பிரிஞ்சாங்க. பிரிஞ்சு எப்படி இருந்தாங்களா, அதுலயும் பிரிய நிறைய விஷயங்கள் ஏற்பட்டது, அதிலும் பிரிவுகள் ஏற்பட்டது. இப்ப பார்த்தோம், நாம பொதுவாக நாம் பார்க்கும் பொழுது எதுவரை ஒன்று கூடி இருந்தாங்களோ கயிறு இருந்தது. எப்போ தன்னுடைய தனிப்பட்ட கருத்தை கொண்டு டிஎன்டிஜே வெளியேறியதோ அதற்கு பிறகு பாருங்க, அது அந்த ஐஎன்டிஜே, என்டிஜே, ஒய்எம்ஜே இப்படி என்று ஒவ்வொரு அப்படியே பிளவுகளை போயிட்டே இருக்கு. இதுதான் உடைய விளைவு. ஹக்கு, அஹ்லுல் ஹக்குடன் இருக்கும் பொழுது ஹைர், அதை விட்டு வெளியே வரும் பொழுது அஹ்லுல் பாத்திலே என்ன, அவர்களுடைய தனிப்பட்ட கருத்தை என்ன ஒவ்வொரு கூட்டமாக அமைக்கும். இப்ப நம்ம அதான் இங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம், எத்தனை கூட்டங்கள் வெளியே இருக்கின்றது. அப்போ இந்த அமர்வுல நாம் கணித்துக்குரிய மாணவிகளை நாம பார்க்கக்கூடிய இந்த அமர்வில் மிக முக்கியமானது, இது நம்முடைய சலஃப் முன்னஜுடைய விஷயத்துல மிக முக்கியமான விஷயமாக இருக்கு. 26வது விஷயம் நாம பார்க்கக்கூடியது, நாம் 26வது மஸ்அலா நாம பார்க்கக்கூடியது அத்மு தஃப்ரீகி பைன அஹ்லி சுன்னதி வல் ஜமா பைன அஹ்லி சுன்னதி வ அஹ்லில் பித்அத்தி ஃபில் கதா. அஹ்லு சுன்னத்திற்கும், அஹ்லு சுன்னாவுடைய உலமாக்கள், அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்கள் மற்றும் அஹ்லுல் பித்அத்துடைய அவர்களுடைய அஹ்லுல் பித்அத்தில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு இடையில் தவறு நடக்குது. இவங்க தவறு செய்யறாங்க, இவங்களும் தவறு செய்யறாங்க. இதுல என்ன, தவறில் வேறுபாடு காட்டாமல் இருப்பது, இது மன்னஜு சலஃபு கிடையாது. மாறாக வேறுபாடு காட்டணும். அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமா
அவர்கள் தவறு செய்யும் பொழுது நல்ல உலமாக்கள், மார்க்க பெற்றுள்ள, இறையச்சம் உள்ள, அந்த கல்வி ஞானம் பெருக்கக்கூடிய உலமாக்கள் அவர்கள் ஒரு விஷயத்துல தவறு செய்யும் பொழுது, அதே மாதிரி ஒரு அஹ்லுல் பிதாவாக இருக்கக்கூடிய பிதாத்தையே மக்களிடம் பரப்பக்கூடிய, பிரச்சாரம் செய்யக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய தவறு செய்யும் பொழுது, இந்த இருவருடைய தவறையும் நாம் வேறுபாடாக பார்க்கணும், தனித்தனியாக பார்க்கணும். ரெண்டும் ஒரே வகை நாம் என்ன செய்ய முடியாது, ஒரே விஷயத்துல நாம மேற்கொள்ள முடியாது. இப்படி மேற்கொள்வது என்பது சலஃபுடைய மன்ஹஜ் கிடையாது. மாறாக அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅ அவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர்களுடைய அந்த தவறுக்கு சுட்டி காண்பதோ அல்லது அந்த விஷயத்துல சொல்லக்கூடிய விஷயத்துல தனி ஒரு அவங்க எடுப்பாங்க, ஒரு வழியை எடுப்பாங்க. அதுல அஹ்லுல் பித்அத்துடைய விஷயங்கள் தவறு அவங்க செய்யறாங்கன்னா, வழிகேட்டுடைய விஷயங்கள்ல அவர்களிடம் அணுகும் பொழுது இன்னொரு விதமாக நம்ம அணுகக்கூடியதாக இருக்கும். ரெண்டும் ஒன்றாக ஆக்க முடியாது. இதுக்கு எடுத்துக்காட்டு நாங்க பார்க்கிறோம். லைஸ மின் மன்ஹஜி ஸலஃப் முஆமலத்துல் அஃபாஇ அஹ்லி சுன்னதி கமுஆமலத்தி அஹ்லில் பித்அ فإن كل ابن آدم خطاء فينظر في منهج الرجل ويعامل الخطأ الذي وقع منه على أساس ذلك. அஹ்லு சுன்னah வல் ஜமாஅ மற்றும் அஹ்லுல் பித்அ வழிகெட்ட நபர்கள் ஆகியோரின் தவறுகளை ஒரே மாதிரியாக நடத்துவது சலஃபுடைய முன்னோர்களின் அவருடைய வழிமுறையும் அவருடைய மார்க்கத்திலே இல்லை. ஏனெனில் ஆதமுடைய ஒவ்வொரு மகனும் என்ன தவறு செய்யக்கூடியவன் தான். ஆகவே ஒரு மனிதனின் பொதுவான நெறிமுறை, அவருடைய மன்ஹஜ் சரியாக இருக்கு, அவருடைய மார்க்கத்துடைய பற்றும் சரியாக இருக்கு, பார்க்கப்பட வேண்டும். அவனிடமிருந்து நேரும் ஏதாவது ஒரு தவறு ஏற்படும் பொழுது அந்த மன்ஹஜின் அடிப்படையில் கையாளப்பட வேண்டும். அவர் இந்த விஷயத்தை நாம இன்னும் தெளிவாக புரியலாம். எடுத்துக்காட்டாக ஒரு பிதாத்துவாதி, அஹ்லுல் பிதாவாக இருக்கக்கூடிய பிதாத்துவாதி, பிதாத்தை பரப்பக்கூடியவர் ஒரு தவறு செய்யறாரு. அந்த நேரத்துல அங்கு சுட்டி காண்பிக்கிறாங்க, இது தவறு, இது செய்வது என்பது வழிகேடு என்று சொல்லும் பொழுது அந்த நபரை விரும்பக்கூடியவர் என்ன செய்யறாங்க, ஆமா பெரிய பெரிய அறிஞர்களும் செஞ்சிருக்காங்களே, பெரிய பெரிய அறிஞர்களும் தானே செய்யறாங்க தவறு, ஏன் இப்னு தைமியா செய்யலையா, இப்னு கைம் செய்யலையா, இமாம் ஷாஃபி செய்யலையா, இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் செய்யலையா, இமாம் மாலிக் செய்யலையா, ஷேக் அல்பானி செய்யவில்லையா, ஷேக் உசைமீன் செய்யவில்லையா, ஷேக் ரபி செய்யவில்லையா என்று என்ன செய்யலாம், இவர்களுடைய குறையை அல்லது இவருடைய வழிகேட்டை மறைப்பதற்காக இவர்களை என்ன செய்யறான், ஒரு கேடயமாக கொண்டு வந்து இவங்க எல்லாம் தவறு செஞ்சாங்கல்ல, அதே மாதிரிதான் இவங்களும் தவறு செஞ்சாங்க. எப்படி இவங்களோட நீங்க அதை நடக்கிற உங்களுடைய பிஹேவியர் இருக்கோ அதே மாதிரி இவங்க கூட தானே செய்யணும் என்ற சொல்லக்கூடியவரா நாம் சில பார்க்கிறோம். இந்த விஷயத்துல இந்த நபர் என்ன செய்யறாரு, ரெண்டு விஷயம் செய்யறாரு. ஒண்ணு, இந்த வழிகேட்டினுடைய தவறை மறைப்பதற்காக அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅவாக இருக்கக்கூடிய உலமாக்கள், இறையச்சம் உள்ள, அல்லாஹு தஆலாவை அஞ்சி மார்க்கத்துடைய ஆழ்ந்த கல்வியை கொண்டு ஒரு விஷயத்தை அலசி ஆராயறாங்க, அனலைஸ் செய்யறாங்க. இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் இஷ்யூஸ் மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் அதோடைய சொல்யூஷன் எடுப்பதற்காக என்ன செய்யறாங்க, அதை எடுப்பதற்காக என்ன செய்யறாங்க, முயற்சி செய்யறாங்க. இறையச்சத்துடன் அல்லாஹை பயந்து முடிந்த அளவுக்கு இவர்கள் இருக்கக்கூடிய விஷயத்துல தவறு செய்யறாங்க. இவர் ஒரு இந்த விஷயத்தை என்ன செய்யறாங்க, இவன் அஹ்லுல் பிதாவாக இருக்கக்கூடிய, பொதுவாகவே அஹ்லுல் பிதா யார், அஹ்லுல் அஹ்வா, மனோ இச்சை பின்பற்றக்கூடிய, நஃப்ஸை தான் பின்பற்றக்கூடியவன். தன்னுடைய விருப்பத்திற்கு மாற்றமாக ஆதாரங்கள் வந்தா அந்த ஆதாரத்தை தூர போட்டுருவான், அல்லது ஆதாரத்தை அதை என்ன செய்வான், அதை மழுப்பி அர்த்தத்தை வேறு அர்த்தமாக சொல்லி அந்த மீனிங் டிஃப்ரெண்ட் மீனிங் சொல்லி என்ன செய்வான், அதை மாற்றக்கூடியவன். இப்படிப்பட்டவன் தவறு செய்யறான். இப்படிப்பட்டவன் தவறு செய்யறான்னா அந்த தவறு என்ன செய்யறான், இவர் ஒரு பாமர மனிதர் இவர்களுடைய தவறுடன் சேர்த்து இவர் தவறு செஞ்சிருக்கா நீங்க சுட்டி காண்பிக்கிறீங்கன்னா அது வழிகேடுனா, இவங்களும் தவறு செஞ்சிருக்காங்க, இவங்களும் வழிகேடு தானே என்று என்ன செய்யறான், இத மறைப்பதற்காக இவர்களை கேடயமாக எடுக்கிறான். இது ஒரு தவறு நடக்கு.
ரெண்டாவது தவறு என்ன செய்யறான், அவன் சொல்வது எப்படி, இவங்க தவறு செஞ்சா நீங்க சுட்டி காண்பிக்கிறீங்கன்னா, இவ வழிகேடு என்று சொல்றீங்கன்னா, இவர்களுடைய தவறுகளையும் நீங்க வழிகட்டு சொல்லணும் என்று நம்ம என்ன செய்யறான், இந்த விஷயத்துல நிர்பந்திக்கக்கூடியதா ஆக்குறான். இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயம் ஒண்ணு, இவருடைய தவறை மறைப்பதற்காக அல்லது நியாயப்படுத்துவதற்காக இவர்களுடைய தவறெல்லாம் இந்த உலமாக்கெல்லாம் தவறு செஞ்சிருக்காங்களே, அப்போ இவரும் தவறு செஞ்சாரு, என்ன குற்றம் என்று மனிதன் என்ன செய்யறான், இவருக்கு பதிலாக வாதாடுறான். இவருக்கு என்ன செய்யறான், அவருக்கு சப்போர்ட்டாக இவங்களுடைய தவறுக்கு கொண்டு வரான். ரெண்டாவது விஷயம் என்ன, இவர் தவறு செஞ்சிருக்காரு என்று நீங்க சுட்டி காண்பிக்கிறீங்கன்னா, வழிகேடு என்று சொல்றீங்கன்னா அவர்களுக்கும் நீங்க சொல்லணும், அப்போதான் நியாயம் என்று என்ன செய்யறான், அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாவாக இருக்கக்கூடிய அறிஞர்கள் செய்யக்கூடிய சில தவறு மற்றும் பிழைகளை அது வழிகேடு என்று சொல்லுங்க என்ற நிலை என்ன செய்யறான், இவன் இந்த விஷயத்தை கொண்டு வரான். இதுதான் தவறு. இது தவறு. நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் ஒரு விஷயத்துடைய எலிஜிபிளாக இருக்கிறார், அவர் எலிஜிபிலிட்டி இருந்து அந்த அந்த ஆற்றல் இருந்து அதை ஒரு வேலையை செய்கின்றார் என்றால், அந்த வேலையில் அவர் தவறு செய்யும் பொழுது அங்க அதை நம்ம என்ன சொல்லுவோம், அது ஒரு தவறு நடந்திருக்கு என்று சொல்லுவோம். அதுவே ஒருவன் எலிஜிபிளே இல்லை, அதை எடுத்து நான் செய்யறேன் என்று செய்யும் பொழுது அங்கு அவன் தவறு செய்யறானா, அது நம்ம என்ன செய்வோம், அது தவறு என்று சொல்ல மாட்டோம், இது மாபெரும் ஒரு குற்றம் நீ செஞ்சிருக்க என்று சொல்லுவோம். ஏன்னா நீ தகுதியே இல்லை, அதுக்கு ஏன் நீ செஞ்ச. இப்ப எடுத்துக்காட்டு டாக்டர், டாக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக இருக்கக்கூடிய டாக்டர் ஒரு சிகிச்சை செய்யும் பொழுது ஆபரேஷன் செய்யறார். அந்த ஆபரேஷன் முடிந்த அளவு அவருடைய எல்லா ஆபரேஷனும் சக்சஸ் ஆகும். ஒரே ஒரு ஆபரேஷன் என்ன ஆகுது, அந்த நேரத்துல ஏதோ ஒரு விஷயம் அவர்களுடைய முழு முயற்சியும் செய்தும் என்ன ஒரு மனிதரை பிழைக்க வைக்க முடியல, மூத்தாயிடுறாரு. இங்கு இந்த ஒரு டாக்டர், இன்னொருத்தர் டாக்டருக்கே தகுதி இல்லை, அவன் சர்ஜனே இல்லை, ஏதோ யூடியூப்ல பார்த்துட்டு ஏதோ கொஞ்சம் இந்த மருத்துவத்துடைய மெடிசின் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன், ஒரு ஜெனரல் நாலேஜை வைத்துக்கொண்டு இப்ப நான் ஆபரேஷன் செய்யறேன்னு சொல்லிட்டு போய் அவன் ஆபரேஷன் செஞ்சு ஒரு உயிர் போச்சுன்னா என்ன சொல்லுவோம், அந்த நேரத்துல இவன் கொலையாளி, இவன் குற்றவாளி. ஏன், ஏன்னா இவனுக்கு எலிஜிபிளே இல்லையே, இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் ஆபரேஷன். இவன் அவனுடைய மன இச்சை நான் செஞ்சிருவேன், எல்லாம் செஞ்சிருவேன்னு சொல்லி என்ன செஞ்சான், கல்வி இல்லாம செஞ்சதுனால பிரச்சனை ஏற்பட்டது. இதையேதான் கண்ணியத்துக்குரிய மாணவர்களே, அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமா அவர்கள் மார்க்கத்துடைய விஷயங்களை ஆழமாக அறிந்து அல்லாஹ்வை பயந்து இந்த விஷயத்துல ரொம்ப நுணுக்கமாக முடிவெடுக்கக்கூடிய அறிஞர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில பிழை, ஏன்னா மனிதன், ஒட்டுமொத்த மனிதர்களும் ஆதமுடைய சந்ததிகள் தவறு செய்யக்கூடியவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அதுல சிறந்தவர் தவறை உடனே உணர்ந்து மன்னிப்பை திருத்திக் கொள்ளக்கூடியவர். அப்போ இங்கு இவர் இவ்வளவு ஆற்றல் இருந்து இவ்வளவு செய்து ஒரு வாட்டி ஒரு தவறு நடந்திருக்குன்னா அதை என்ன செய்வோம், அதில் ஹதா என்று சொல்லுவோம். அதை ஹதா என்று சொல்லும் பொழுது எது வருது, ஒரு முயற்சி, விடாமுயற்சி செய்து நேரான வழியில விடாமுயற்சி செஞ்சு அதுல அவருக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அல்லது தவறு செஞ்சாருன்னா அதற்கு ஹதா, கொஞ்சம் அது குறைவான ஒரு பிழை என்று சொல்லுவோம். அதுவே ஒருத்தன் கல்வியே இல்லை, மனோ இச்சின் பிரகாரமே அவன் எல்லாமே நடந்தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் எல்லாம் செஞ்சிருவேன் என்று செஞ்சதுனால வந்த விளைவுக்கு அதை நாம் பிழை என்று சொல்ல மாட்டோம், அதை நாம பிழை என்று சொல்ல மாட்டோம். அது வேணுமென்றே இவன் செய்யலாம், ஏன் இவனுக்கு அது தகுதியே இல்லை, அதற்கு இவன் என்ன செஞ்சான், உள்ள வந்தான் என்று கூறுவோம். அப்ப ரெண்டுத்திற்கும் வித்தியாசம் இதுதான். அஹ்லுல் பிதா என்று இருக்கக்கூடியவர்களுடைய சுவாரம்சம் என்ன, அஹ்லுல் அஹ்வா, அவர்கள் மனோ இச்சையை தான் பின்பற்றக்கூடியவர்களா இருப்பாங்க. குர்ஆனுடைய வசனங்கள் அஹதீஸ்கள் வந்தாலும் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டிற்கு முரணாக இது இருந்ததுன்னா ஒண்ணு இதை அனைத்துமே மாத்துவான் அல்லது அதனுடைய விஷயங்கள் என்ன செய்வான், நிராகரிப்பான். இப்படிப்பட்ட தவறு செய்யும் பொழுது அதே போன்ற தவறு மூத்த அறிஞர்கள் அல்லது பெரிய பெரிய அறிஞர்கள் மக்களுக்கு மத்தியில அங்கீகாரம் பெற்று மக்களுக்கு மத்தியில
இவர்களுடைய கல்வியும் சரி, இவர்களுடைய பேணுதலும் சரி, இவர்களுடைய இரையச்சத்துடைய விஷயத்திலும் சரி, மக்கள் அதை கண்கூடாக பார்த்த நிலையில அவர்கள் தவறு செய்யும் பொழுது அந்த தவறை நாம் இவர்களுடைய வழிகேட்டை போல நாம் ஒப்பிட்டு பார்க்க மாட்டோம், செய்யக்கூடாது. இது நம்முடைய வழிமுறை அல்ல. இது வரக்கூடிய ஹதீஸ்ல நாம் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பாருங்க, அல்லாஹு தஆலா குர்ஆன் சூரத்துல் அஹ்ஸாப் 5வது வசனத்துல லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் ஃபீமா அக்தஅதும் பிஹி வலக்கின் மா தஅம்மதத் குலூபுக்கும் வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா. இவ்விஷயத்தில் இதற்கு முன்னர் நீங்கள் ஏதேனும் தவறிழைத்திருந்தால் அதை பற்றி உங்கள் மீது குற்றமில்லை. எனினும் இதன் பின்னர் வேண்டுமென்றே உங்கள் மனமாற கூறினால் அது உங்களுக்கு மீது குற்றமாகும். இப்ப பாருங்க, இந்த வசனத்துல இணைச்சுக்குரிய மாணவிகளே, அல்லாஹு தஆலா இந்த பிழை 2 விதமாக சொல்லி இருக்கிறார், 2 கேட்டகரி. ஒன்று அல் ஹதா மா அக்தஅதும் பிஹி. அப்போ இங்கு அக்தஅதும் என்பது தெரியாமல் அல்லது அதனுடைய விஷயத்தை நாம தெரியாம அங்க ஒரு குற்றம் இல்லை. ஆனால் ஒருவர் வேணுமென்றே செய்யும் பொழுது அது தஅம்மத், அது என்ன ஆகும், அது வேணுமென்றே செஞ்சதுனால அவன் குற்றம் பிடிக்கப்படுவான். இந்த வசனத்துல அல்லாஹு தஆலா ஒரு குற்றத்தை அது தண்டிக்க கூடியது என்று சொல்லியிருக்கிறான். இன்னொரு ஒரு குற்றத்தை, அது ஒரு பிழை, அதிலே எந்த ஒரு தண்டனை கிடையாது என்று தெரியப்படுத்தியிருக்கானா. இங்கே வித்தியாசம் நமக்கு அறிந்து கொள்ள முடியும். இது ஒன்று. அப்போ அஹ்தா என்று சொல்லும் பொழுது நமக்கு மனிதன் விடாமுயற்சி செய்கின்றான், சரியான ஒரு வழிமுறையை அவன் செய்கின்றான், அதுல அவன் பிழை செய்கின்றான். அப்போ அந்த நேரத்துல அதை என்ன செய்ய மாட்டோம், அதை வழிகேட்டு போல நாம சொல்ல மாட்டோம். இதற்கு எடுத்துக்காட்டாக பாருங்க, ஒரு மனிதன் கார் ஓட்டுறார். கார் ஓட்டும் பொழுது பயத்துல அவர் பிரேக்கு அழுத்துவதற்கு பதிலாக ஆக்சிலேட்டரை அழுத்துறாரு. அப்ப அந்த குற்றத்துக்கு அல்லது அந்த தவறுக்கு என்ன சொல்லுவோம், அது தவறுதலாக நடந்து விட்டது. இந்த பயம், நர்வஸ், அந்த ஒரு இதனால, பதற்றத்தினால அவர் பிரேக் அழுத்துறதை விட்டு ஆக்சிலேட்டரை அழுத்து விட்டார். இல்லைன்னா அவருக்கு ஓட்டுவது அனைத்து விஷயம் தெரியும். இதை என்ன ஒரு ஒரு குறை அல்லது ஒரு பிழையாக கருத மாட்டாங்க யாருமே. ஏதோ ஒரு பதற்றத்துல நடந்துருச்சு என்று சொன்னோம். இதே நமக்கு ஹதீஸ்களும் வருகின்றது. பிரபலமான ஹதீஸ், திருமீதியில வரக்கூடிய ஹதீஸ்ல அல்லாஹு தஆலா அடியானே எப்பொழுது பாவ மன்னிப்பு தேடுகின்றன, லல்லாஹு அஃப்ரஹு பி தௌபத்தில் அப்தி என்று வருது வசனம் அந்த ஹதீஸ். அல்லாஹு தஆலா ஒரு அடியான் பாவ மன்னிப்பை தேடுகின்றான், கூறுகின்றான் என்றால் அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான். எதை விட என்றால் அந்த நபரை விட என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. எப்படிப்பட்ட அந்த நபருடைய எக்ஸாம்பிள், அவன் ஒட்டகத்துல தன்னுடைய எல்லா சாமான்களையும் வைத்து பயணத்தை மேற்கொள்றான். எப்படிப்பட்ட பயணம், பாலைவன பயணம், தண்ணீரே இல்லாத பாலைவனத்துக்கு போறான். செல்லும் பொழுது களைப்பாக இருக்கு என்று ஒரு இடத்துல ஓய்வு பெறுகின்றான், தூங்குறான் கொஞ்ச நேரம். எழுந்து பார்த்தா அந்த ஒட்டகம் காணும், அந்த ஒட்டகத்தில் இருந்த எல்லா சாமான்களும் காணும், தொலைஞ்சிருச்சு. இவன் தேடி 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 பார்த்த கடைசியில வந்து திரும்பவும் அவன் அதே இடத்துல படுத்துடுறான். எழுந்து பார்த்தா அந்த ஒட்டகமும் அந்த ஒட்டகத்தில் இருந்த எல்லா பொருட்களும் அப்படியே கிடைத்து விடுகின்றது அவருக்கு. அந்த நேரத்துல எவ்வளவு சந்தோஷம் அடைவான். அந்த சந்தோஷத்துல அந்த அடியான் என்ன சொன்னான், யா ரப்பி அன்த அப்தி வ அன ரப்புக். யா அல்லாஹ், நான் உன்னுடைய இறைவன், நான் உன்னுடைய இரட்சகன், ரப்பு, நீ என்னுடைய அப்து என்று சொன்னா. அஹ்தா மின் ஷித்தத்தில் ஃபரஹ் என்ற வார்த்தை ஹதீஸ் வருது. அஹ்தா மின் ஷித்தத்தில் ஃபரஹ், அவருடைய சந்தோஷம் உடைய நிலையினால அவர் என்ன சொல்றாரே தெரியல. அஹ்தா, அங்க அல்லாஹ் தஆலா அங்கு குற்றம் பிடிச்சானா? இல்ல. அங்கு மாறாக அந்த குற்றம் என்ன குற்றமாக கருதப்படவில்லை. ஏன்? அவர் சந்தோஷத்துல யா அல்லாஹ் நீ என்னுடைய ரப்பு, நான் உன்னுடைய அடியான் என்று சொல்வதற்கு பதிலாக இப்படியே மாத்தி சொல்லிட்டார். இதுவே சுயநலவுடன் இத புரிந்து ஒருத்தர் சொல்றானா அவன் காஃபிர் ஆயிடுவான். நான் உன்னுடைய ரப்பு, நீ அடிமை என்று சொன்னாலே முடிஞ்சது. அதுவும் புரிந்து அதை எல்லா அர்த்தத்தையும் புரிந்து இங்கு மனிதன் இந்த விஷயம் செய்யும் பொழுது என்ன, அல்லாஹ் தஆலா குற்றம் பிடிக்கவில்லை, மாறாக இவனுடைய அந்த செயலை
குறிப்பிட்டு ஹதீஸ்ல தெரியப்படுத்தும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அவன் சந்தோஷத்துல தவறளித்து விட்டான். அஹ்தா மின் ஷித்தத்தில் ஃபராஹ், அந்த சந்தோஷத்தினால் அவன் அஹ்தா செய்து விட்டார் என்று ஹதீஸ்கள் வருகின்றது. இதிலே நாம புரிந்து கொள்ளலாம், ஒரு மனிதன் வேணுமென்றே ஒரு செய்யக்கூடியவரும் அவர் தவறுதலாக செய்யக்கூடிய. இப்போ இது ஒரு மனிதன் என்ன பிரேக்கு அழுத்துவதற்கு பதிலாக ஆக்சிலேட்டர் செஞ்சார். இங்கு ரப்பு என்று சொல்ற இடத்துல அப்து என்று சொன்னார் தவறுதலாக. ஆனா அவருக்கு தெரியும் இது சொல்வது என்பது தவறு, இது சொல்லக்கூடாது, பிரேக் அங்க பிடிக்க கூடாது, ஆக்சிலேட்டர் அங்க அழுத்தக்கூடாது, பிரேக் தான் பிடிக்கணும் தெரியும். ஆனால் நம்ம பதற்றத்தினாலும் இங்கு சந்தோஷத்தாலும் நடந்த விஷயம் ஒன்று. இது ஹதா. அதே இரண்டாவது மனிதனுடைய நிலை என்னென்ன பார்க்கும் பொழுது, வேணுமென்றே என்ன செய்யறான், வேணுமென்றே அவனுக்கு கல்வி இல்லாவிட்டாலும் அதுல மூக்க நுழைக்கிறான். எப்படி இதற்கு நான் தெரியப்படுத்தினேன், ஓட்ட தெரியாது, வண்டியில உட்காந்துக்கிட்டு எல்லாமே பின்னாடி ஏறுங்க பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் என்று ஆரம்பிக்கிறான். போவோமா பின்னாடி, கேட்போம் என்னப்பா ஓட்ட தெரியுமா, அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு ஓட்டெல்லாம் தேவையில்லை, பிஸ்மில்லா சொல்லியாச்சு, தவக்கல் தொழில உட்காருங்க, அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லையா கேட்போம். என்ன செய்வோம், உட்காருவோமா? அங்க அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லையா? அல்லாஹ் மீது நம்பிக்கை இருக்குதான், உன் மேல நம்பிக்கை இல்லை, நீ கூட்டு போவியா மேல கூட்டு போயிடுவேன்னு தெரியாது. அப்போ ஏன் உனக்கு இந்த விஷயத்திலே தெரியல, யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு டிரைவ், உனக்கு ஓட்டுறதுக்கு தகுதியே இல்லை, உனக்கு தெரியாதுன்னா நீ ஏன் அந்த இடத்துல அந்த சீட்ல உட்கார்ற? அப்போ ஒரு மனிதன் எக்ஸ்பீரியன்ஸாக மனிதன் இருக்கக்கூடிய, அவருக்கு எல்லாமே பார்த்து பார்த்து ஓட்டக்கூடிய ஒருவரும் அவர் தவறு செய்யும் பொழுது அந்த தவறை எப்படி சுட்டி காண்பிப்போம்? ஒருத்தன் ஒண்ணுமே தெரியாது, ஓட்டவே தெரியாது, அதையும் என்ன பெரிய ஒரு தன்னுடைய செல்ஃப் கான்பிடென்ட்ல எல்லாமே நான் செஞ்சிருவேன், அந்த நாலேஜும் இல்ல, எல்லாம் செஞ்சிருவேன் சொல்லிட்டு செஞ்சவனுக்கும் ரெண்டு பேரும் அதை குற்றமா? அப்படிதான் நம்ம நடந்து கொள்வோமா? இது எடுத்துக்காட்டு இன்னும் தெளிவாக எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கும் பொழுது, இந்த மனிதன் என்ன செஞ்சான், இந்த இரண்டாவது மனிதன் மனோ இச்சையை தான் பின்பற்றணும். இன்னும் தெளிவாக நம்ம பார்க்கும் பொழுது, வீட்டுல போன அமர்ல தெரியப்படுத்தினேன், பையன் தவறு செய்யணும், பொண்ணு தவறு செய்தனா என்ன செய்வாங்க, அம்மா அடிப்பாங்க, அதட்டுவாங்க. ஒண்ணு அதட்டுவாங்க, கொஞ்சம் கடுமையாக அதட்டுவாங்க, இல்ல கொஞ்சம் ஒரு படி போச்சுன்னா அடிப்பாங்க. அதுவே கணவர் செய்யறாரு தவறு, அதுவே கணவர் செய்யறாரு, டீயே கீட்டை போட்டாரு குழந்தை, டீ ஏன் போட்டான்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு அதை சுத்தப்படுத்தி எல்லாம் ரெண்டு தட்டி தட்டி அதே கணவருக்கு எடுத்து கொடுக்கும் பொழுது கணவரும் கீழே போட்டார், ஏதோ ஒரு அவரையும் அதே மாதிரி திட்டுவோமா? அந்த தகப்பனையும் அதே மாதிரி அந்த குழந்தைக்கு முன்னாடி திட்டுவோமா? இல்ல என்ன செய்வோம்? இதுதான். அப்போ ஒவ்வொருடைய மராத்திப் இருக்கு, ஒவ்வொருடைய ஸ்டேஜஸ் இருக்கு. இந்த இதுல இருந்து இந்த விஷயத்துல அதை செய்யக்கூடாது, அதை தொடக்கூடாது, அவன் தொட்டா கீழே விழுந்தது. இவங்களுக்கு என்ன ஒரு யதார்த்தமாக ஒரு பிழை ஏற்பட்டது. இதுதான் நாம பிரித்து பார்க்கக்கூடிய அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாவுடைய அறிஞர்கள் அவங்களுடைய பேஸ் கல்வி குர்ஆனும் சுன்னாவும், அதற்கு கட்டுப்பட்டுதான் அனைத்துமே செய்யக்கூடிய ஒரு நிலை. இங்க என்ன மனோ இச்சை பின்பற்றி கொண்டிருக்கிறான் அஹ்லுல் அஹ்வா அஹ்லுல் பிதா, இவனுடைய தவறையும் அவருடைய தவறையும் ஒப்பிட்டு பார்த்து அல்லது ரெண்டுமே சமம் என்று சொல்வது என்பது இது சலஃபுடைய தவறு, இது என்ன வழிமுறை கிடையாது. அதனால்தான் ஹதீஸ்கள் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல நமக்கு இந்த வித்தியாசம் டிஃபரன்ஷியேட் வருது. இந்த விஷயங்கள் சொல்வது புரியுதா? நாம் இந்த விஷயம் புரியுதா சொல்றது? நாம் அப்போ இங்கு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஹதீஸ் பாருங்க, النبي صلى الله عليه وسلم يقول إذا حكم الحاكم فاجتهد ثم أصاب فله أجران، فاجتهد ثم أصاب فله أجران، وإذا حكم الحاكم وإذا حكم فاجتهد ثم أخطأ فله أجر واحد. ஒரு நீதிபதி அல்லது ஆட்சியாளர்
ஒரு தீர்ப்பு வழங்கும் பொழுது முழு முயற்சி எடுத்து இஜ்திஹாத் செய்து பின்னர் சரியான தீர்ப்பை வழங்கினால் அவருக்கு 2 பலன் உண்டு. மேலும் அவர் தீர்ப்பு வழங்கும் பொழுது முழு முயற்சி எடுத்து ஒரு அவர் தவறான ஒரு முடிவை எடுத்து விட்டார் அல்லது அந்த உண்மையை எடுப்பதில் தவறிவிட்டார் என்றால் அவருக்கு ஒரு நன்மை. பாருங்க, இங்கு ஒன்று ஹக்கமில் ஹாக்கிம், தகுதியானவர், எலிஜிபிள் பர்சன், ஆட்சியை செய்வதோ அல்லது அந்த நீதிபதியாக இருக்கக்கூடியவரோ அல்லது அந்த நாலேஜபிள் பர்சன் அந்த லெவல், அதற்காக முஜ்தஹித் என்பது சாதாரண நாம ஒரு இந்த 10 வருஷம் படிச்சுட்டோ அல்லது இந்த 6 வருஷம் படிச்சுட்டோ 12 வருஷம் படிச்சுட்டு வரக்கூடிய அறிஞர்கள்லாம் என்ன செய்ய முடியாது, முஜ்தஹிதாக ஆக முடியாது. யோசிச்சு பாருங்க, இந்த 3 வருஷம் ஆலிமா கோர்ஸ் முடிக்கிறோம், 3 வருஷம் ஆலிம் கோர்ஸ் முடிக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்களை இஜ்திஹாத் செய்ய முடியுமா? இதற்கு சில தகுதி கிரைட்டீரியா இருக்கு. அந்த கிரைட்டீரியாவில் இருக்கக்கூடியவர் தீர்ப்பு, அந்த கிரைட்டீரியாவில் இருக்கக்கூடியவர் அவர் முயற்சி செய்து குர்ஆன் மற்றும் சுன்னாவுடைய விஷயத்துல அனலைஸ் செய்து முயற்சி செய்து இஜ்திஹாத் செய்து அதுல நமக்கு சரியான ஒரு தீர்ப்பு சொல்றான 2 நன்மை. ஒண்ணு முயற்சி செய்ததற்காக, இரண்டாவது இஹ்லாஸ், அவருடைய இஹ்லாஸ் அடிப்படையில் முயற்சி செஞ்சிருக்காரு, மனோ இச்சையை பின்பற்றல, நஃப்ஸ் பின்பற்றல, மாறாக குர்ஆனை ஹதீஸை அலசி ஆராய்ந்து அனலைஸ் செய்து பார்த்து டீப்ல ரொம்ப டெப்த் போய் பார்த்து எடுத்தாங்க. அதற்கு முயற்சிக்கு ஒரு நன்மை. அவங்க கரெக்டா அந்த ஆன்சரை அவங்க சொல்யூஷன் கொடுத்தாங்க, அதனால இன்னொரு ஒரு நன்மை. அதுவே இரண்டாவது நபர் பார்க்கும்போது இரண்டாவது ஒரு நிலை, முயற்சி செஞ்சாரு ஆனால் அவருக்கு ரைட் சொல்யூஷன் கிடைக்கலன்னா அவருக்கு ஒரு நன்மை. எந்த அடிப்படையில தவறு செஞ்சார் என்பதற்காகவா? அவர் முயற்சி செய்தார் என்பதற்காக. அவருடைய முயற்சி, அவருடைய விஷயத்துல அந்த விஷயம் செய்தார், அந்த முயற்சி செய்தார். இதுவும் என்ன, எலிஜிபிள் ஆக இருக்கக்கூடியவர் தான். நானும் செய்யறேன் முஜ்தஹித், நானும் செய்யறேன்னு சொல்லிட்டு ஆராயும் பொழுது நான் பார்க்கிறோம், இப்ப சர்வசாதாரணமாக என்னுடைய நிலைப்பாடு, மை வியூ ஆஃப் பாயிண்ட், என்ன படிச்சிருக்கப்பா? 2 வருஷம் படிச்சிருக்கேன், 1 வருஷம் படிச்சேன், இல்ல ஆன்லைன் படிக்கிறேன். ஓ, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடியவங்க அல்லது சாட் ஜிபிடியோட ஸ்டூடெண்ட்ஸ், இவங்கெல்லாம் நான் முஜ்தஹித் இஜ்திஹாத் செய்யணும்னு சொல்லிட்டு வரும்பொழுது என்ன ஆகும் பிரச்சனை? இந்த வித்தியாசம் மார்க்கமுக்கு தெரியப்படுத்துகின்றது. இதை நாம் இதை மறந்து விடக்கூடாது. அதே மாதிரி ஹதீஸ் பாருங்க, திருமிதி மற்றும் இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல் குதாத்து ஸலாஸா, ஜட்ஜ், நீதிபதிகள் 3 டைப்ஸ் ஆஃப் ஜட்ஜஸ், 3 டைப்ஸ் ஆஃப் ஜட்ஜஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தாங்க. அல் குதாத்து ஸலாஸா இஸ்னானி ஃபின் நார் வ வாஹிதுன் ஃபில் ஜன்னah. 2 பேர் நரகத்துல போவாங்க, ஒருத்தர் சொர்க்கவாசியாக ஆவார். ரஜுலுன், அதற்கு முதல் நபர், ரஜுலுன் கதா பிகைரி ஹக் பிகைரில் ஹக் ஃபஅலிம ذلك فذلك في النار. முதல் நபர் என்ன செய்தார்? அநீதமாக தீர்ப்பு வழங்கினார், அது அநீதம் என்பதை அவருக்கு அறிந்திருந்தது, அவர் நரகில் இருப்பார். அப்ப ஒண்ணு நாலேஜ் இருந்தது. எடுத்துக்காட்டாக 2 சகோதரருக்கு மத்தியில ஒரு சொத்துடைய விஷயங்கள் பிரச்சனை வந்தது. ஒரு சகோதரருக்கு ஒரு அறிஞரை பத்தி தெரியும், ஒரு நபரை பத்தி தெரியும், ஒரு ஜட்ஜ் இருக்காருன்னு சொல்லி. இந்த ஜட்ஜு எங்களுடைய மசாயில்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அவருடைய ஃப்ரெண்டுக்கு என்ன செய்யறாரு, கொஞ்சம் அதிகப்படியாக எடுத்து கொடுக்குறாரு. அவருக்கு தெரியும் இது அநீதம் என்று, அவரு சரியான முறையில தீர்ப்பு தெரியல, அவருக்கு தெரியுது நான் செஞ்சது அநியாயம்தான், நான் செஞ்சது அநியாயம்தான் என்று அவருக்கு தெரியுது. அப்போ அந்த விஷயத்துல அவர் நரகத்தில் செல்வார். இரண்டாவது, ஒரு மனிதர் நீதமான தீர்ப்பு வழங்குகிறார், ஆனால் அந்த வழக்கின் உண்மை நிலை அவர் அறியாமல் தவறுதலாக நீதம் என கருதி தீர்ப்பளிக்கிறார், அவரும் நரகில் இருப்பார். இரண்டாவது விஷயம், இரண்டாவது மனிதர் பாருங்க, வரக்கூடியது வரஜுலுன் கதா பில் ஹக்கி வலா யஅலமுஹு ஃபذلك في النار. ஒரு மனிதன் தீர்ப்பளித்தார்,
ஆனா அவருக்கு தெரியாது இந்த விஷயத்துல என்னன்னு. அவரும் ஏன் அவருக்கு அது தகுதியே கிடையாது. நீதம் என கருதி தீர்ப்பளித்தார். இதுதான் நீதம் என்று தீர்ப்பளித்தார் அந்த விஷயத்துல தவறுதலாக. கல்வி இல்லாதனால அவர் உள்ள செஞ்சதுனால என்ன தீர்ப்பளிக்க வேண்டும் என்று. ஆனா அவர் அந்த அறியாமை காரணத்தினால, ஜிஹாலத்தின் காரணத்தால் தீர்ப்பளித்தது அவரை நரகத்தில் கொண்டு சென்றது. அதனால்தான் ஜிஹாலத்து இருந்து நாம ஒரு விஷயத்தை நம்ம போகக்கூடாது. மூணாவது நபர் ஒரு மனிதர் நீதமாக தீர்ப்பு வழங்குகிறார். அது நீதம் என்பதையும் அவர் அறிந்திருக்கின்றார். அவர் சொர்க்கத்தில் செல்வார். என்ன இது மூன்றாவது பாருங்க சுப்ஹானல்லாஹ். ஒரு அந்த நீதிபதிக்கு தீர்ப்பு அவர் அளிப்பது அல்லாஹ்வை பயந்து நீதத்தை தான் நான் தீர்ப்பளிப்பேன் என்ற உறுதியில அவருக்கு தெரியும். அந்த மசாலா அந்த கேஸ்ல அவர் நீதமாகவே அவர் செய்யணும்னு சொல்லிட்டு அதை செய்யறாருன்னா அதற்கு அவர் சொர்க்கவாசியாக ஆரம்பிக்கும். யோசிச்சு பாருங்க. இது ரெண்டாவது விஷயத்துல நம்ம பார்க்கணும். இப்ப எடுத்துக்காட்டாக வீட்டுல பெரியவங்க பேசிட்டு இருக்காங்க. அதுல பெரிய ஒரு முடிவு எடுக்கணும் என்று இருக்கும் போட்டு இது மாதிரி செய்யணும் செய்யக்கூடாது. சின்ன பையன் உள்ள நுழைந்து இதே மாதிரி செய்யுங்க என்று சொல்றான். நாம என்ன செய்வோம்? ஏய் சின்ன பையன் நீ பேசக்கூடாது என்று சொல்லுவோம். இப்ப பெரியவர் அந்த முக்கியஸ்தர்ல அந்த பெரியவர் என்ன செய்யறாங்க? அந்த சின்ன பையன் சொன்ன மாதிரியே ஒரு முடிவு எடுக்கிறார். அவருடைய அந்த சிந்தனையில ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அப்ப என்ன அந்த பையன் சொன்னது கொண்டு இவர் எடுத்தாரா? அல்லது அடுத்த வாட்டி நம்ம என்ன செய்வோம்? இவரையும் பெரியவரையும் கூப்பிடணும், சிரமப்படுத்தணும். இந்த சின்ன பையன் தான் முடிவு எடுக்கிறானே, கொடுத்துருவோமா? கொடுக்க மாட்டோம். ஏதோ லுக்ல அவன் போட்டிருக்கான், ஏதோ சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லியிருக்கான். அதன் பிரகாரம் பெரியவர் சிந்தித்து அதை தீர்ப்பளித்திருக்காருன்னா இந்த பையனை என்ன செய்ய முடியாது. அடுத்த வாட்டி நீனே வாப்பா, உன்னுடைய ஒப்பீனியன் தான் பெரியவரே சொன்னாரு, அந்த ஜட்ஜே உன்னுடைய ஒப்பீனியன் மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு, அதனால நீனே அடுத்த வாட்டி இங்க உட்காந்து தீர்ப்புலையும் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்போ கல்வி ஒன்று கல்வி அறிவு இருந்து அதை நீதமாக அவன் தீர்ப்பளிக்கலன்னா அவன் நரகவாசி. இரண்டாவது, கல்வி அறிவே இல்லை, அவன் அந்த விஷயத்துல ஏதோ யதார்த்தமாக அவன் உண்மையான ஒரு தீர்ப்பை வழங்கிட்டான். யதார்த்தமாக, ஜஸ்ட் பை ஃப்ளூக், பை ஆக்சிடென்ட். என்ன ஆயிடுச்சு? அது சொன்ன விஷயம் அதே மாதிரிதான் இருந்ததுன்னா அவரும் என்ன தன்னுடைய எலிஜிபிலிட்டிக்கு தாண்டி தன்னுடைய லிமிட்டை தாண்டி செஞ்சதுனால குற்றவாளி. அதனாலதான் இங்க நாம இந்த விஷயத்தை நாம பிரித்து பார்ப்பதற்காக நமக்கு மார்க்கம் இந்த விஷயங்களை தெரியப்படுத்துகின்றது. அப்போ அறியாமை காலத்தினாலும் மனோ இச்சையினாலும் செய்யக்கூடிய தீர்ப்பு அது சரியாக ஆனாலும் சில நேரத்துல சரியாக ஆகும். அதற்காக என்ன அர்த்தம் இல்ல அவர் நேர்வழியில் இருக்கிறார் என்ற அர்த்தம் இல்ல. எப்படி ஷைத்தானை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் பொழுது அவன் இந்த சந்தர்ப்பத்துல சொன்னது உண்மைதான், ஆனா அவன் பொய்யன், ஏதோ இந்த விஷயத்துல சொல்லிட்டான், அதனால என்ன செய்ய முடியாது, அவனை உண்மையாளர் என்று நினைத்துக் கொள்ளாதீங்க, அவன் பொய்யன் தான். இது நாம இந்த விஷயத்துல நாம நினைவு கொள்ள வேண்டும். சரி, இமாம் அல்-பர்பஹாரி ரஹிமஹுல்லாஹ் நமக்கு இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக தெரியப்படுத்தாங்க. இந்த வாக்கியத்தையும் நீங்க படிச்சு கொள்ளுங்க. இங்க ரெண்டு விஷயங்களை பிரிக்கிறாங்க பாருங்க. நேர்வழியில் இருந்து சுன்னாவில் இருந்து வெளியேறுவது இரு வகை ஆகும் என்பதை நீ அறிந்து கொள். இமாம் அல்-பர்பஹாரி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய புத்தகம் ஷர்ஹு சுன்னால இதை பதிவு செய்யறாங்க. நேர்வழியில் இருந்து சுன்னாவில் இருந்து வெளியேறுவது இரு வகையாகும் என்பதை நீ அறிந்து கொள்வாக. ஒன்று, முதல் வகை, ஒரு மனிதர் நேர்வழியில் இருந்து தவறி விடுகிறார், ஆனால் அவர் நன்மையே தவிர வேறு எதையும் விரும்பவில்லை. நேர்வழியிலும் தவறு விடுகின்றார், ஆனா அவருக்கு நோக்கம் என்ன? நன்மைதான் இருந்தது. இவ்வாறு அவர் தவறியதை அவருடைய தவறை பின்பற்றக்கூடாது, ஏனெனில் அவர் அந்த தவறின் காரணமாக அழிந்து போகக்கூடியவர் ஆவார். அப்போ இவர் இந்த விஷயத்துல தவறு செய்யறாருன்னா இந்த தவறுக்கு பிரகாரம் அவரை பின்பற்றக்கூடாது. இந்த விஷயத்தை அவர் தவறு செஞ்சார். ஒரு நேர்வழியான மனிதர் நேர்வழியில் இருந்து
தவறி விடுகின்றார். ஒரு ஒரு விஷயத்த ஒரு மசாலால விளக்குறான்னா அந்த மசாலாவை நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டோம். நாம அதை இல்ல நாம நம்ம அதுல விழக்கூடியவர்களாக இருக்கும். அந்த மசாலா சில நேரத்தில் அவர்களை அழிக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம். இரண்டாவது வகை, இன்னொருவர் வேண்டுமென்றே உண்மையை எதிர்க்கிறார். தனக்கு முன் இருந்த முத்தகீன்களையும் இரையச்சமுடையோரையும் புறக்கணிக்கிறார். எனவே அவர் வழிகெட்டவரும் மற்றவர்களை வழிகெடுப்பவரும் வாலுன் முதில் வாலுன் முதில். முன்னாடி இருந்தவர் அவர் என்ன வால், அவர் வல்ல வழிகெட்டுல போயிட்டாரு. இவரு வால் வழிகேட்டதான் இருக்கிறாரு. முதில் வழி கெடுப்பாரு. அவர் வழிகெட்டவரும் மற்றவர்களை வழிகெடுப்பவரும். இந்த சமுதாயத்தில் மக்களை வழிகெடுக்கும் கடும் பிசாசும் ஆவார். அவர் ஷைத்தான் என்று சொல்லப்படுகின்றது. ஷைத்தானும் மரீதுன் என்று சொல்லப்படுகின்றது. மிகவும் கடுமை குணமுடைய அவன் ஷைத்தானாக இருக்கிறான். பிஹாதில் உம்மா ஹகீகுன் அலா மல்லா யாரிஃபு அன் யுஹத்திரன் நாஸ மின்ஹு. ஆக அவை அறிந்தவர், அந்த அப்படிப்பட்ட மனிதர்களை பற்றி அறிந்தவர் மக்களை அவரிடமிருந்து எச்சரிப்பதும் அவருடைய நிலையை அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதும் கடமையாகும். இதனால் அவருடைய பிதாத் புதுமையில் எவரும் விழுந்து அழிந்து விடக்கூடாது என்பதற்காக. பாருங்க சுப்ஹானல்லாஹ், ஒரு விஷயத்தை இங்க என்ன செய்யறாங்க, ஒருத்தர் தவறு செய்யறாரு, இன்னொருத்தர் தவறிலே இருக்கிறார் மற்றும் மக்களை தவறு பக்கமே கொண்டு செல்றார்னா அங்கு பிரச்சனை. அவர் வழி கேட்டு அப்படிப்பட்டவர் என்ன மக்களிடம் எச்சரிக்கை செய்ய வேண்டும். அதே ஒரு அஹ்லு சுன்னா வல் ஜமாவாக இருக்கிறார், மார்க்கத்துடைய பேணுதல், மாஷா அல்லாஹ், அவருடைய அந்த குர்ஆன் சுன்னாவுடைய பணிகள் நீண்ட காலம், அவருடைய ஒரு மூத்த வயதாக இருக்கும் பொழுது அவருடைய எல்லா வயதையும் முழு வயதையும் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய விஷயத்துல முழுமையாக அர்ப்பணித்தார் என்று மக்களுக்கு தெரிந்த நிலையில அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு தவறு, ஒரு கருத்து வருகின்றது என்றால் அப்படிப்பட்ட தவறை நாம் என்ன செய்ய முடியாது. அஹ்லுல் பிதாவாக எப்பொழுதுமே வழிகேட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒப்பாக நம்ம சொல்ல முடியாது. அதனால்தான் இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ், இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ், அது மாதிரி அறிஞர்கள் அவங்க செய்த சில தவறுகள், அந்த தவறுதான், அதை நாம் பின்பற்ற மாட்டோம். ஆனால் அதனால அவர்களுடைய புத்தகத்தில் நாம் படிக்க கூடாதோ, எரிக்கணும் என்பதற்காகவோ, புறக்கணிக்கணும் என்பது சொல்வது என்பது என்ன, இது அஹ்லுஸ் சுன்னாவோட ஜமாவுடைய கொள்கை கிடையாது. இதற்கு எதிர்மறையாக பார்க்கும் பொழுது தெளிவாக தெரியுது, இவன் வழிகேட்டுதான் இருக்கிறான். குர்ஆன் சுன்னாவை மழுப்பி மாற்றி மனோ இச்சையின் பிரகாரம் தப்சீர் செய்வதும் மனோ இச்சையின் பிரகாரமே மக்களுக்கு சொல்லக்கூடியவனாக இருக்கிறானா, அப்படிப்பட்டவனுடைய விஷயத்துல அவன் வழிகெட்டவனும் மக்களை வழிகெடுக்கக்கூடியவனும். இவனை பற்றி எச்சரிப்பை என்பது, பகிரங்கப்படுத்துவது என்பது என்ன, இது நமக்கு அவசியமானது. ஏன்னா மக்கள் இதுல விஷயத்திலே விழுந்துடக்கூடாது. அதுவே இங்கு அறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள், எல்லா அறிஞர்கள் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாவுடைய அறிஞர்கள் மனிதர்கள் தான், புனிதர்கள் கிடையாது. எல்லாருமே என்ன தவறு செய்யக்கூடியவர்கள், யாராக இருக்கட்டும் எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்கள். நாம் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள் நல்லோர்கள் எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அவருடைய வாழ்க்கையில ஒரு தவறு என்று நாம் பார்க்கும் பொழுது அதை இதனுடன் ஒப்பிட்டு நாம் என்ன செய்ய முடியாது, விமர்சனத்துறையோ அல்லது அவர்களுடைய புறக்கணிப்பதோ என்று இருப்பது என்பது இது நம்முடைய மன்ஹஜ் கிடையாது. இது நம்ம தெரியப்படுத்திக்கணும். சிலர் என்ன செய்வாங்க, நான் ஏன் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துறேன்னா, சிலர் இந்த மன்ஹஜ் புரியாம என்ன செய்யறாங்க, இப்போ சில வழிகேட்டருடைய புத்தகம் அல்லது அவங்களுடைய பயான்கள், அவங்களுடைய சொற்பொழிவுகள் நம்ம கேட்கக்கூடாது, தடை செய்யப்பட்டிருக்கு என்று சொன்னா என்ன செய்யறாங்க, ஏன்பான இவங்க பிதாத்துவாதி, இவங்க அஹ்லுல் பிதா என்று சொல்லும்போது, அப்போ இந்த இமாம்கள் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா இமாம்களும் இந்த விஷயம் தவறு செஞ்சிருக்காங்களே, அப்ப அவங்களுடைய எந்த கல்வி எடுத்துக்கொள்ள கூடாதா, நீங்க எடுத்துட்டு இருக்கீங்களே என்று என்ன செய்யறாங்க, வாதாடுகின்றார்கள். இது நம்ம இந்த டிஃபரன்ஷியேட் ரொம்ப அவசியம். சலஃபு சாலிஹீன்களிடம் டிஃபரன்ஷியேட் இருந்தது. சலஃபு சாலிஹீன்களிடம் இந்த பிரித்து பார்க்கக்கூடிய தஃப்ரீக் ஒன்று இருந்தது, வேறுபாடு இருந்தது, அணுகக்கூடிய முறை. இதை நம்ம மறந்து விடக்கூடாது. ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் ஆக இருக்கக்கூடிய
டிரைவருக்கும் நாலேஜே இல்லாத ஒருத்தன் உட்கார்ந்து நான் நடத்துறேன் ஓட்டுறேன் என்று சொல்வதற்கும் ரெண்டு பேருடைய பிழை மிக வேறுபாடாக இருக்கு. அதே போன்றுதான் இந்த மார்க்கத்துடைய விஷயத்திலும் நாம நினைவு கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது லைஸ மின் மன்ஹஜி ஸலஃப் அல் வகூஃப் ஃபில் ஃபுருகாத்தி வல் இக்திலாஃபி வத்தபாகுதி வஷிஆரு ஸலஃபி லா தபாகது வலா தஜாபரு வகூனு இபாதல்லாஹி இக்வானா. பிரிவினை, இங்கு இதையும் நாம பார்ப்போம். பிரிவினை, கருத்து வேறுபாடு மற்றும் பகைமை ஆகியவற்றில் விழுவது சலஃப் முன்னோர்களின் மார்க்கத்தில் இல்லை. பிரிவினை, ஒரு மசாலால இஃப்திலாஃப் வருது, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. அந்த ஒப்பீனியனுக்காக, அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருப்பது என்பதற்காக அவர்களுக்கு மத்தியில ஹேட்ரட்னஸோ அல்லது அவர்களுக்கு மத்தியில விரோதத்துவமோ பகைமைத்துவமோ ஏற்படுது என்பது இது சலஃபுடைய என்ன கிடையாது, வழிமுறை கிடையாது. சுப்ஹானல்லாஹ். நம்முடைய சலஃபுடைய விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது நினைத்துக்குரிய மாணவிகளே, எந்த அளவுக்கு சலஃபு சாலிஹின் மன்ஹஜுடைய விஷயத்துல, அகீதாவுடைய விஷயத்துல, மற்ற விஷயத்துல கவனம் கொண்டார்களோ அதே போன்று உள்ளங்களை இணையக்கூடிய விஷயத்திலும் கவனம் கொண்டிருக்கிறார். இந்த விஷயம் என்ன, இக்திலாஃபு ராஇ, கருத்து வேறுபாடு அல்லது தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன், ஒரு அறிஞர் அவருடைய இன்னொரு அறிஞருடைய தனிப்பட்ட ஒரு கருத்து, இது கருத்து வேறுபாடு கல்வி ரீதியாக இருக்கலாம். டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருப்பதுல மார்க்கத்துல இருக்கும் தான் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அண்டர்ஸ்டாண்டிங் உடைய அடிப்படையில. ஆனா இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கின்றதற்காக அவரை நிராகரிப்பதோ பகைமை கொள்வதோ விரோதத்தை கொள்வதோ பொறாமை கொள்வதோ என்பது என்ன, இது மன்ஹஜு ஸலஃப் கிடையாது. உங்களுடைய கருத்து இருக்கு, அஹ்லுல் இல்மாக இருக்கிறீங்க, கல்வியாளராக இருக்கிறீங்க, உங்களுடைய ஒரு கருத்து என்று இருக்கும் பொழுது இன்னொரு கல்வியாளர் அஹ்லுல் இல்ம் அவர் ஒரு கருத்து வைக்கின்றார் என்றால், இரண்டு கருத்து ரெண்டுமே வேறுபடுகின்றது என்றால் கருத்துக்கள் வேறுபடலாம், உள்ளங்கள் வேறுபடக்கூடாது. இதுதான் நமக்கு இங்கு சொல்ல. இந்த விஷயத்தினால தபாகூத் ஏற்படுவதோ இதனால நமக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுவதோ அல்லது அவரை முற்றிலுமாக புறக்கணிப்பது இது நமக்கு அனுமதி கிடையாது. இது சலப்புகளின் இது வழக்கமானது கிடையாது. ஒவ்வொருவர் பகைக்காதீர்கள், ஒருவருக்கு ஒருவர் பகைக்காதீர்கள், ஒருவருக்கு ஒருவர் முதுகு காட்டாதீர்கள், புறக்கணிக்காதீர்கள், அல்லாஹ்வின் அடியார்களாக சகோதரர்களாக இருங்கள் என்ற அந்த ஹதீஸ் ஒருவருக்கு ஒருவர் அந்த விஷயத்தை தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அப்போ ஒரு அறிஞர் அவருடைய கருத்து இன்னொரு அறிஞர் அவர் கருத்து டிஃப்ரெண்டாக இருந்தா இதனால பிரிவினையோ விரோதமோ ஏற்படக்கூடாது. எந்த விஷயத்துல மசாயில் அந்த கல்வி ரீதியாக இருக்கும் பொழுது, அதுவே ஒருத்தன் கல்வியே இல்ல மனவீச்சின் பிரகாரம் ஒரு கருத்தை சொல்றான்னா அல்லது சில வழிகெட்ட கூட்டங்களுடைய தாக்கத்தை கொண்டு ஒரு கருத்து சொல்றாரு, இன்னொருத்தர் அஹ்லுல் ஹக்காக இருந்து கல்வியாளராக இருந்து அவர் ஒரு கருத்தை சொல்றாரு, ரெண்டும் முரண்படுதுன்னா இந்த கருத்தை நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா? எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா இது பேஸே என்ன இருக்கு, இந்த பேஸே வழிகேட்டுடைய பேஸ்ல தான் இருக்கு. எப்படி அதை எடுத்துக்கொள்ள முடியும்? இங்கு சமரசத்திற்கு இங்க போல காம்ப்ரமைஸ் உடைய விஷயத்துல இல்ல, ரெண்டு ஒப்பீனியன் இருக்கு. ரெண்டு ஒப்பீனியனுடைய விஷயத்துல நாம இந்த ஒப்பீனியனை வைத்து ஒரு கூட்டம் அமைப்பதோ அல்லது ஒரு ஃபிர்காவுடைய விஷயத்துல தனி ஒரு இது செய்வது என்பது இது ஒரு உகந்தது கிடையாது. மாறாக சகோதரர்களாக இருப்பது நமக்கு சொல்லப்பட்டது. அல்லாஹ் தஆலாவுடைய திருமறையிலும் தெரியப்படுத்த இன்னல்லதீன ஃபர்ரகு தீனஹும் வகானு ஷியஅன் லஸ்த மின்ஹும் ஃபீ ஷை, எவர்கள் தம் மார்க்கத்தை பிரித்து பிரிவுகளாக பல பிரிவுகளாக ஆகிவிட்டார்களோ நபியே அவர்களை பற்றி உமக்கு எவ்வித பொறுப்பும் இல்லை, நீங்க அவர்கள இல்ல. லஸ்த மின்ஹும் ஃபீ ஷை. அப்ப பாருங்க, இங்கு கருத்து வேறுபாடின் காரணமாக மார்க்கத்துல அவர்கள் என்ன செஞ்சாங்க, பிளந்தாங்க, தனியா பிரிஞ்சாங்க. பிரிஞ்சதுனால கூட்டம் ஷியா ஹிஸ்பாக ஆயிடுச்சு. கூட்டம் தன்னோட எனக்கு என்று ஒரு கூட்டம், எனக்கு என்று ஒரு இப்படி என்று பிரிஞ்சது. நபியே உங்களுக்கு இதுல எந்த ஒரு பங்கும் கிடையாது, நீங்க அதுல இல்லவே இல்ல. இன்னமா அம்ருஹும் இலல்லாஹ், இவருடைய எல்லாருடைய பிரச்சனை அல்லாஹ் பக்கம் தான். இவங்க என்ன செய்யறாங்க பாத்தீங்களா, எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலாவிடம் அதோட தீர்ப்பு இருக்கு.
பிறகு மறுமையில இவர்கள் எந்த விஷயத்துல பிளவுபட்டாங்களோ, எந்த விஷயத்துல இவங்க வேறுபட்டாங்களோ அவர்களை அதை கொண்டு ஒரு கூட்டம் கூட்டமாக அமைத்து ஒரு அமைப்பை அமைத்துக் கொண்டார்களோ அவர்களை பற்றி அவர்களுக்கு மறுமையில இவங்களுடைய செயல்களை பற்றி சொல்லப்படும் என்று அல்லாஹ் தெரியப்படுத்துகின்றான். இந்த வசனத்துல நமக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்ன? நீங்க இத மாதிரி ஆகிவிடாதீர்கள். காஃபிர்களுடைய இந்த பழக்கம், காஃபிராக ஆக மாட்டான். இது என்ன? இறை நிராகரிப்போட பழக்கம் என்ன? அவர்களுடைய கருத்து எல்லாம் ஒரு கூட்டம், ஒரு அமைப்பு இப்படி என்று தனியாக போகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதனால இது முஸ்லிம்களுக்கு உகந்தது கிடையாது. தனி கருத்து இருந்தாலும் அதற்காக என்று ஒரு கூட்டத்தை அமைப்பதோ ஒரு ஹிஸ்பை ஏற்படுத்துவது என்பது இது உகந்தது கிடையாது. சலப்பு சாலிஹீன்கள்ல இத மாதிரி செய்ய மாட்டாங்க. அறிஞர்கள் எடுத்துக்காட்டாம அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அல்லது அதற்கு முன்னால் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சம்பவம் நமக்கு தெரியும் பிரபலியமா. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல ஹஜ்ஜுக்கு போறாங்க. அவர் அமீராக இருந்து ஹஜ்ஜுக்கு போறாங்க. ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது அங்கு தொழுகையை கஸ்ர் தான் செய்யணும். ஹஜ்ஜுல நாம தொழுகையை கஸ்ர் செய்யணும். ஆனா அங்க என்ன செய்யறாங்க? உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு இத்மாம் செய்யறாங்க. இத்மாம்னா முழுமையாக செய்யறாங்க. அதை நிறைவேற்றுகின்றார். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு அறிஞர். இவங்க காத்திபின் அல் வஹி பாருங்க, சுப்ஹானல்லாஹ். இவங்க தெரியப்படுத்துறாங்க. அப்துல்லா பின் மஸ்ஊத் தெரியப்படுத்துறாங்க, அமீருல் முஃமினீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா ஹஜ்ஜுக்கு வரும் பொழுது கஸ்ர் செய்வதுதான் என்று சொன்னாங்க. அதற்கு உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, இல்ல நான் இத்மாம் செய்யறேன் என்று சொல்றாங்க. சொல்லி அவங்க தொழுகை ஆரம்பிக்கிறாங்க. பின்னால அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க? பின்னால் அவர் பின்தொடர்ந்து தொழுகையில கலந்து கொண்டு இத்மாம் செய்யறாங்க. யோசிச்சு பாருங்க, இங்க என்ன செஞ்சாங்க? அவருடைய கருத்து இவருடைய விஷயத்தை தெரியப்படுத்தினாங்க. ஆனால் அவருடைய கருத்துல நான் இருக்கிறேன் என்று சொல்லி அதை வழி நடத்தும் பொழுது அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு அறிஞர்கள் ஒருவர். அவர் விரும்பியிருந்தா அவர் தனி ஒரு கூட்டமே வெளியே இருக்கும். ஆனா அதை விரும்பல. மாறாக இந்த தஃபர்ருகா என்று சொல்லக்கூடிய பிரிவினை வரக்கூடாது என்பதற்காக என்ன செஞ்சாங்க? ஜமாஅத்துடன் இருக்கக்கூடிய விஷயம் அவங்க அதை விரும்பி அந்த தொழுகையில முழுமையாக கலந்து கொண்டாங்க. அப்போ கேட்டாங்க, நீங்க தான் கஸ்ர் சொன்னீங்களே, இத்மாம் நீங்க செய்றீங்களே என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னாங்க, அமீருக்கு இத்தாத் செய்வது என்பது நமக்கு கடமையாக இருக்கின்றது, அதனால தான் நான் செஞ்சேன் என்று. இது யோசிச்சு பாருங்க, இதுல என் பிளவுகள் வந்ததா? இல்ல. இப்போ ஒரு கேள்வி வரலாம், ஏன் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் இந்த சுன்னா வைக்கப்பட்டல என்று ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். அதையும் நாம இங்க தெளிவுபடுத்துறேன். இல்லைன்னா அது ஒரு தவறான ஒரு எண்ணமாக ஆயிடும் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு மீது. ஏன் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் முழுமையான தொழுகை தொழுதார்கள் இஸ்லாம? ஏனென்றால் அவங்களுடைய ஒரு ஹஜ்ஜுடைய ஒரு வருஷத்துல வெளிநாடுகள்ல இருந்து ஹாஜிகள் வந்தாங்க. இஸ்லாத்தை தழுவி வந்து கஸ்ர் தொழுததை பார்த்தார்கள் ஹஜ்ஜில. அதை பார்த்து விட்டு அப்படியே தொழுது விட்டு தன்னுடைய நாட்டுக்கு சென்று ஒரு வருடம் என்ன செஞ்சிருக்காங்க? கஸ்ர் தான் தொழுதிருக்காங்க. ஏன்? ஏன்னா அவங்களுக்கு இதுதான் தெரிஞ்சது, இப்படிதான் தொழுக வேண்டும் என்று. இது இந்த பீரியட்ல இந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் இப்படி அனுமதிக்கப்பட்டது என்று அவங்களுக்கு அந்த தெளிவு வரல. சரி, இப்படிதான் தொழுகணும் என்று அதை பார்த்து விட்டு போனது அமீருல் முஃமினீனுக்கு இந்த விஷயங்கள் தெரிய வந்தது. இது மாதிரி மக்கள் இதை பார்த்து விட்டு சென்றார்கள் என்று. அதற்காகத்தான் என்ன செஞ்சாங்க? அடுத்த வருடம் அவங்க வரும் பொழுது இந்த தொழுகையை முழுமையாக தொழுதார்கள். ஏன்? பல நாடுகள்ல இருந்து இஸ்லாத்தை தழுவி வரக்கூடியவர்கள் அமீர் எப்படி தொழுறாரு, அவருடைய விஷயங்கள் எப்படி செய்யறாங்க என்று பார்ப்பதற்காக அவங்க அதைதான் அனு பண்றாங்க. அதனால முழுமையாக நான் தொழுதேன் என்று தெரியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆக சுப்ஹானல்லாஹ், இது எல்லாம் என்ன நமக்கு. அதே மாதிரி இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ்வுடைய கூற்றும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அறிஞர். அவங்களுடைய மாணவர்கள் பார்க்கும் பொழுது பிரபலியமான 3 மாணவர்கள், முஹம்மத், துஃபர், அபு யூசுப் ரஹிமஹுல்லாஹ். அபு யூசுப் ரஹிமஹுல்லாஹ் இவங்களிடம் கற்றுக்கொண்டு மதீனாவுக்கு சென்ற பிறகு அங்கு நிறைய தாபியீன்களை சந்திக்கக்கூடிய, நேரடி சஹாபாக்களுக்கு கற்ற அந்த தாபியீன்களிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி வாய்ப்பு கிடைச்சது.
அதை கற்றுக்கொள்ளும் பொழுது தன்னுடைய ஆசிரியரிடம் கற்றுக்கொண்ட ஃபிக்குடைய விஷயங்கள்ல கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட சதவீதம் 75% உடைய மசாயில் கருத்து வேறுபாடு வந்தது. அந்த கருத்து வேறுபாடு வந்ததுனால தனித்தனியா கூட்டம் பிரிஞ்சுதா? பிரியல. மாறாக அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்களுக்கு என்ன சொன்னாங்க? இதற்காக நான் சொல்றேன், எல்லா விஷயத்தையும் என்னுடைய விஷயங்களை பதிவு செய்து கொள்ளாதீங்க. இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறேன், நாளை எனக்கு அதை விட ஒரு விஷயம் இன்னும் தெளிவு பெறும், அதை நான் என்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்வேன் என்று அவர்கள் தெரியப்படுத்தினார்கள். ஆனால் இதனால ஒரு கூட்டம், நான் சொன்னதை நீ கேட்கப்பட்டு ஒரு கூட்டமோ அல்லது அவர் ஒரு கூட்டமோ என்று பிரிந்தது என்பது நமக்கு வரலாற்று இல்ல. அப்படிப்பட்ட விஷயம் என்பது மார்க்கத்தில் நமக்கு அனுமதி கிடையாது. இதைதான் குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு எல்லா விஷயத்திலும் என்ன சொல்கின்றது? இது முஃமின்கள் உடைய முழு ஒரு முஃமின்கள் எப்படி இருப்பாங்க? முழுமையாக அவங்க இஸ்லாத்திற்கு வந்து விடுவார்கள். இவங்க என்ன செய்ய மாட்டாங்க? ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா அதை தெரியப்படுத்துறான். அதுதான் வலா தகூனு மினல் முஷ்ரிகீன். நீங்க முஷ்ரிக்கீன்கள் போல ஆகிவிடாதீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய தன்மை, அவங்க முஷ்ரிக் ஆகி விட மாட்டாங்க. அவருடைய தன்மை என்ன? இவங்களுடைய இந்த மதத்தில் தனித்தனியாக ஒரு கூட்டமாக பிரிஞ்சிருவாங்க. குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன். அவரிடம் இருக்கக்கூடிய விஷயத்தை கொண்டு அவங்க சந்தோஷம் அடைவார்கள். ஆதாரம் கொண்டு வந்தாலும் சரி, தெளிவுபடுத்தினாலும் சரி, நம்ம அண்ணன் சொன்னதுதான், அதெல்லாம் ஆகாது, அல்லையே அது அப்படி இல்லையே என்று நிராகரிக்கக்கூடிய நிலையை நாம பார்க்கிறோம். அல்லாஹ் முஸ்தஆன். அது ஷியாக்குடைய விஷயமாக இருக்கட்டும், மற்ற அனைத்து விஷயங்களும் இந்த தவறுகளை நாம பார்த்து கொண்டுதான் இருக்கோம். இதனால் என்ன ஆகின்றது? ஹதீஸில் சொல்லப்பட்டது போல பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமை கொள்ளும் பொழுது என்ன ஆகும்? மனிதன் பொறாமை கொள்ளக்கூடியவன் அவன் நிம்மதியாக தூங்க முடியாது, நிம்மதியாக சாப்பிட முடியாது. யார் மீது பொறாமை கொள்றானோ அவருடைய நிலையில அவன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பான். எடுத்துக்காட்டாக செல்வம், பதவி, அந்தஸ்து, கல்வி, இது அனைத்துமே கொடுக்கப்பட்டிருக்கு ஒருத்தருக்கு. அவரை பார்த்து ஒருத்தர் பொறாமை கொள்றாருன்னா இவருக்கு தான் சிரமம். பொறாமை கொள்ளக்கூடியவன் தான். அதிலே பொறாமையிலே அவனுக்கு தூக்கமாக சாப்பாட்டு டைனிங் டேபிள்ல உட்கார்ந்தாலும் சரி, சாப்பாடு இறங்காது. அவருக்கு ஒண்ணுமே இல்லை, நிம்மதியாக சாப்பிட்டு தூங்குவாரு. இவருக்கு பரட்டி பார்த்தாலும் சரி, இவருக்கு தூக்கம் வராது. ஏன்? அவனுக்கு ஏன் எல்லாம் கொடுத்தான், எனக்கு கொடுக்கலையே, அவனுக்கு ஏன் கொடுத்தான்? எப்படி அவனுக்கு கிடைச்சிருச்சு? அவனுக்கு கிடைச்சிருக்க கூடாது என்று இதே புலம்பல்ல அந்த பொறாமைக்காரன் என்ன செய்யறான்? ஹசதுல தன்னையே வாட்டி கொள்றான். சிரமம் தனக்கு தான் ஏற்படுகின்றது. மாறாக இவன் என்ன செஞ்சிருக்கணும்? அல்லாஹு தஆலாவிடம் துஆ செஞ்சிருக்கணும். யா அல்லாஹ் அவனுக்கு கொடுத்தது எனக்கும் கொடு. ரெண்டாவது முயற்சி செஞ்சிருக்கணும். ஒண்ணு துஆவுடன் அவனுடைய முயற்சி செஞ்சிருந்தானா அல்லாஹு தஆலா அவனுக்கு கொடுத்தது போலவே அல்லது அவனை விட அதிகமாக அவனுக்கு கொடுத்திருப்பான். ஆனா நீ என்ன செஞ்ச? பொறாமை கொண்டதுனால பெரிய நஷ்டம்தான் ஏற்பட்டது, சேதம் தான் ஏற்பட்டது. அவன் நிம்மதியாக தூங்குறான், நிம்மதியாக சாப்பிடுறான். உன்னால சாப்பிட முடியல, நம்ம தொண்டை கொழியில சாப்பாடும் இறங்க மாட்டுது, தூக்கம் படுத்தாலும் சரி தூக்கமே வர மாட்டுது. ஏன்? பொறாமை, அது விரோதம் மனிதனை என்ன செய்கின்றது? முழுமையாக அவனை சிரமத்தை ஆக்கி விடுகின்றது. கடைசியாக இந்த ஹதீஸ்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்கள் பார்க்கும் பொழுது இங்க அபுல் ஆலியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க இந்த விஷயம் தெரியப்படுத்துறாங்க. இதை பார்த்துக்கோங்க. அலைக்கும் பி சுன்னதி நபியிக்கும் வல்லதி கான அலைஹி அஸ்ஹாபு. நபி அவர்களின் சுன்னாவையும் அவர்களின் தோழர்கள் எதன் மீது இருந்தார்களோ அதையும் நீங்கள் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, இங்க நபியின் சுன்னத்து என்று சொல்லிட்டு அது எப்படிப்பட்டது? வல்லதி கான அலைஹி அஸ்ஹாபு. எந்த சுன்னத்துல சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் இருந்தார்களோ அந்த வழிமுறையை நீங்க பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த மார்க்கத்துல புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இழிவான கருத்துகள் அல் அஹ்வா என்று அவை இதயங்களை விடுக்கெடுக்கின்றன. அவற்றிலிருந்து நீங்கள் முற்றிலும் விலகி கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அபுல் ஆலியா ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய புத்தகம் கிதாப் ஆஜூரிய ஷரியால இந்த விஷயமும் லாலகை ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய புத்தகம் உஸூல் இஅ்திகாத் அஹ்லு சுன்னah வல் ஜமாஅல இந்த கூற்றை பதிவு செய்யறாங்க. கடைசியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் லா தஹாஸது வலா ததாபரு வலா தனாஃபஸு அந்த ஹதீஸும் அதே போன்று
இங்கு முஸ்லீம்ல வரக்கூடிய அந்த கடைசி ஹதீஸை பார்த்து நம்ம முடிக்கலாம். முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள், இன்ன ஷைத்தான கத் அஇஸ அன் யஅபுத முஸல்லூன ஃபீ ஜஸீரத்தில் அரப் வலக்கின் ஃபீ தஹரீஷி பைனஹும். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறினார்கள், அரபு தீர்ப்பகத்தில், அரபு அந்த ஜசீரத்துல் அரபுல தொழுகை நடத்துபவர்கள், அல்லாஹை வணங்கி வழிபடக்கூடியவர்கள் தன்னை வணங்குவார்கள் என்பதில் இருந்து ஷைத்தான் நிச்சயமாக நம்பிக்கை இழந்து விட்டான். அல்லாஹை விட்டு வேற யாரும் வணங்க மாட்டார்கள் என்ற விஷயத்துல தெளிவாக அரபுகள் இருந்ததால ஷைத்தான் என்ன செஞ்சான், நிராசி அடைஞ்சிட்டான், நம்பிக்கை இழந்துட்டான். இதுக்கு மேல அவங்க வேற எதையும் வணங்க மாட்டாங்க. ஆனா எதில் அவன் வெற்றி அடைந்தான்? எனினும் அவர்களுக்கு இடையில் கலக்கத்தையும் பகையையும் தூண்டி விடுவதில் அவனுக்கு நம்பிக்கை உள்ளது. அவன் அதுல வெற்றிகரமாக. அதான் இங்கு பிளவுகள் கருத்தின் அடிப்படையில, ஒவ்வொரு கருத்தின் அடிப்படையில பிளவுகள் என்று வரும்பொழுது என்ன ஆகும், அது இந்த கருத்து என்ன, அது ஒரு கூட்டம் அமைப்பாக மாறும். பிறகு அங்கிருந்து ஒரு கூட்டமாக தனித்தனியாக பிரியப்படுகிறார். எப்போ ஹக்கில் இருந்து பாத்தில் அப்படி வெளியே வந்து பாத்தில் ஆகுதோ, இந்த பாத்தில் இருந்து நிறைய கூட்டங்கள் பிரியக்கூடியதாக இருக்கும். இதுதான் நாம பார்க்கிறோம் இந்த விஷயத்தில் நடந்து கொண்டு இருக்கு. அப்போ கருத்து வேறுபாடு, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருப்பது அது சாத்தியம் இருக்கும் தான். ஆனால் இதனால ஒரு ஹேட்ரட்னஸோ அல்லது ஒரு பகையோ ஏற்படுத்திக் கொள்வது என்பது இது நம்முடைய ஒரு சலப்புடைய பழக்கம் கிடையாது. இதே ஒரு தொடர்புல தான் இருக்கக்கூடிய 30 குறிப்பாக 28வது விஷயமும் பார்க்கும் பொழுது, லைஸ மின் மன்ஹஜி ஸலஃப் அல் முஆதாத்து லில் முஜர்ரதி வுகூஇ. இதனால இந்த கருத்து வேறுபாடு ஏற்படுவதனால பகைமைத்துவம் ஏற்படுத்திக் கொள்வது என்பது நம்முடைய சலஃபுகளுடைய மார்க்கத்தில் இல்லை. அதுதான் சொல்லும் பொழுது ஷேக் உமர் பாசிர் ரஹிமஹுல்லாஹ், சலஃபுகளின் மார்க்கத்தில் வேறுபாடு ஏற்பட்டதற்காகவே பகைமை கொள்வது இல்லை. ஏனெனில் அவர்கள் ஒரு மனிதனின் நிலைமையையும் பிரச்சனையின் உண்மை நிலையையும் பொறுத்து அதற்கிடையில் வேறுபாடு காட்டினார்கள். ஆக நியாயமான நோக்கத்துடன் கூடிய வேறுபாடு நட்பை கெடுத்து விடாது. நியாயமாக இருக்கக்கூடியது கருத்து இருக்கும் பொழுது அதனால என்ன கருத்து வேறுபாடு ஆகாது. இந்த விஷயத்துல நாம நினைவு கொள்ள வேண்டும். அறிஞர்கள் நாம பார்க்கும் பொழுது அவர்களுக்கு மத்திய சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒருவர் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த கருத்துக்காக என்ன செய்ய மாட்டாங்க, அவங்கள ஒரு பொறாமையோ அல்லது பகைமையோ இந்த விஷயங்களை ஏற்படுத்தி கொள்ள மாட்டார்கள். இதை நம்ம நினைவு கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த 2 விஷயங்கள் மற்றும் அந்த சுருக்கமான அந்த 3வது விஷயத்தை நாம் பார்த்தோம். ஒன்று, அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாவுடைய தவறு. அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாவுடைய தவறை மற்ற வழிகேட்டுடைய தவறை போல ஒப்பிட்டு அதன் பிரகாரம் நாம பிஹேவ் செய்யக்கூடாது. 2வது, கருத்து ஒப்பீனியன், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், நாலேஜபிள் பர்சனுக்கு மத்தியில டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருப்பது என்பது அது யதார்த்தம், பை டிஃபால்ட் இருக்கும் தான். அதனால இவர்களுக்கு மத்தியில பகைமையோ விரோதமோ அல்லது இதனால ஒரு தனித்தனியாக கூட்டமோ அமைவது என்பது இது நம்முடைய மன்ஹஜ் சலஃபுடைய வழிமுறை கிடையாது. நிறைய நாம சஹாபாக்களுடைய கருத்து வேறுபாடுகள் நம்ம பார்க்கிறோம். சஹாபாக்களுக்கு மத்தியிலும் கருத்து வேறுபாடுகள் இருந்தது. எந்த விஷயத்துல இருந்தது? அடிப்படையில் இருந்ததா? மன்ஹஜ்ல இருந்ததா? இல்ல. ஃபிக்குடைய மசாயில்கள்ல அவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சுதோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அவங்க சொல்லக்கூடியவர்களா இருந்தாங்க. நம்மளை போல அப்படியே மாத்தி இது பண்ணி இதெல்லாம் செஞ்சு மடுப்பிலாம் சொல்ல மாட்டாங்க. தெரிஞ்ச அளவுக்கு தான் சொல்லுவாங்க. ஒரு காலம் வரை அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தொழுகையில 2 கரங்களை கட்டுவதே தெரியாம இருந்தது. ருக்கூல சுப்ஹானல்லாஹ் கையை காலில் வைப்பதும் தெரியாம இருந்தது. பிறகு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அதை மாற்றிக்கொண்டாங்க, அதை அவர்கள் எடுத்துக்கொண்டாங்க. அதே மாதிரி அப்துல்லா பின் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சுப்ஹானல்லாஹ் கதவு 3 வாட்டி தட்டி அழைத்து யாரெல்லாம் வரலன்னா திரும்பி சென்று விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, கதவு திறக்கிறாங்க, 1-3 வாட்டி திறக்கலன்னு சொல்லிட்டு திரும்பி வரும்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கதவு திறந்து அவங்களை பிடிக்கிறாங்க. எங்க போறீங்க? இல்ல, இது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதற்கு எனக்கு ஆதாரம் பண்ணுவாங்க. அப்போ போறாங்க, போய் மக்கள் சஹாபாக்களுக்கு உட்கார்ந்துருக்காங்க, இது மாதிரி உமர் சொல்லியிருக்காங்க, ஆதாரம் வேணுமா, யாராவது கேட்டிருக்கீங்களான்னு. அதுல
இருக்கக்கூடியவரே சின்னவர். நமக்கு இது ரொம்ப பிரபலியமான ஹதீஸ். இது நமக்கு மத்தியில இருக்கக்கூடிய சிறுவரே என்ன செய்வாரு, இதற்கு ஆதாரம் சொல்வார் என்று இவங்களை கூட்டு போங்க என்று ஒரு சாபியை கூட்டு போய் தெரியப்படுத்தும் பொழுது உமரத்தில் என்ன செய்யறாங்க, நான் உங்க மீது அவதூறோ அல்லது நம்பிக்கை இல்லை என்பதற்காக கேட்கல, எனக்கு உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் உங்களிடம் இந்த ஆதாரத்தை கேட்டேன் என்று அவங்க தெரியப்படுத்தினாங்க. அப்போ இது கணித்துக்குரிய மாணவர்களே, இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இதெல்லாம் நாம் ஏன் அறியுகின்றோம்? உலமாக்களுடைய கண்ணியம், உலமாக்களுடைய அந்த அந்தஸ்தை நம்முடைய உள்ளத்துல நாம பதிய வைக்க வேண்டும். சில கருத்துக்களினால் அஹ்லுல் சுன்னா வல் ஜமாவுடைய உலமாக்களை நாம் அஹ்லுல் பித்அத் அல்லது அஹ்லுல் தலாலா வழிகெட்ட அந்த கூட்டங்களுடைய தவறுகள் விஷயத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது. இது என்ன வழிமுறை கிடையாது. ஆக இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வு மீதமுள்ள விஷயங்கள் பார்க்கலாம். ஜசீரத்துல் அரப் என்பது அரபு கண்டம், அது எல்லாமே சேர்ந்து, குறிப்பாக இப்ப இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் எல்லாமே டோட்டல் நமக்கு வரக்கூடியதாக இருக்கும். எல்லாமே அரபு நாடுகள், எல்லாமே வளைகுடா நாடுகள் அனைத்துமே சேர்ந்து வரக்கூடியதாக இருக்கும். சரி, இத்மாம் என்று சொன்னா கம்ப்ளீட், தமாம் கம்ப்ளீட் செய்வது. கஸ்ர் என்று சொன்னா ஷார்டன், சுருக்குவது. அப்போ கஸ்ருக்கு இதற்கு ஆப்போசிட் இத்மாம். கஸ்ர் ஷார்டன், சுருக்கி தொழுவது, 4 ரக்காத்து 2 தொழுவது. இத்மாம் என்பது முழுமையாக தொழுவது. பரக்கல்லாஹு ஃபீக்கும், ஜஸாக்குமுல்லாஹு கைரன். சில சந்தர்ப்பத்தினால் நம்ம ஆன்லைன் வைத்து விட்டோம். இல்லைன்னா பொதுவாக ஆஃப்லைனுடைய விஷயத்தை முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த இந்த விஷயத்தை பார்த்துக் கொள்வோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி